بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. புகழடைத்தும் ஏகவல்லவன் அல்லாஹ்வுக்கே அவன் தனித்தவன் இணைதுணை இல்லாதவன் அவன் யாரையும் பெறவில்லை யார் மூலமாகவும் பெறப்படவில்லை என்ற இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவு கூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்கள் அடிச்சுவடுகளை அனுபவித்தவர்கள் வாழ்ந்து தந்தவர்கள் வாழ்ந்து வருபவர்கள் மறுமை நாள்களை இஸ்லாத்தில் தங்களை முழுக்க அர்ப்பணிக்க தயாராக அனைத்து நல்லவர்களும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் என்றும் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாகவும் ஆரம்பிக்கப்பட்ட சுவர்க்கத்தை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் அமைத்துக் கொள்ளும் அதே வேளை அல்லாஹ்வுடைய தூதரும் மிக கடுமையான முறையில் எடுத்து காண்பித்த நரகினுடைய பண்புகளிலிருந்து எங்களை முழுதாக விடுவித்துக் கொள்வோமாக என ஆரம்பத்தில் வேண்டிக் கொண்டு அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே வாலிபர்களே இன்றைய குத்பா பிரசங்கத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கற்றுத்தருகின்ற மிக முக்கியமாக எங்களுக்கு மத்தியில் ஒரு பொறுப்பற்றதனமாக விடப்படுகின்ற மார்க்கம் சொல்லுகின்ற முக்கியமான ஒரு வரம்பு சட்டம் சம்பந்தமான ஒரு சில செய்திகளை நாம் தெரிந்து கொள்ளாமல் தெரிந்திருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் தஆலா கற்றுத்தருகின்ற வரம்பு என்ன வரம்பு என்று சொன்னால் ஒரு மனிதன் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் எந்த சந்தர்ப்பங்களில் அவர்கள் தனிமையில் இருக்கலாம், எந்த நேரத்தில் அவர்கள் தனிமையில் பிரயாணம் செய்யலாம், எந்த இவர்களெல்லாம் திருமணம் முடிப்பதற்கு ஆகுமாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று வருகின்ற மஹ்ரம் அஜ்னபிக்கு சொல்லப்படுகின்ற திருமணம் முடிக்க தடை செய்யப்பட்டவர்கள், திருமணம் முடிக்க ஆகுமாக்கப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்ற
குர்ஆனில் அல்லாஹ் தஆலா கற்றுத் தருகின்ற ஒரு செய்தியை நாம் பார்ப்பது பொருத்தமாக இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வரம்பு எந்த சமுதாயத்திற்கு மத்தியில் இல்லாமல் போகிறதோ தில்க ஹுதூதுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற அந்த சட்டத்திட்டங்கள் எந்த சமுதாயத்தினுடைய செயற்பாட்டை விட்டு தூரமாகிறதோ அந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை, அந்த சமுதாயத்தை நோக்கி அல்லாஹ்வுடைய தண்டனைகளும் வந்திருக்கிறது என்பதற்கு குர்ஆனியமான சான்றுகளை பற்றி ஒரு நாள் கொள்வருகிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது இன்றைய நவீன காலத்தோடு வாழக்கூடிய எங்களுக்கு மத்தியில் சில பொழுது குர்ஆன் சொல்லுகின்ற சில சட்டங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்ற பொழுது ஏதோ ஒரு அநாகரிகமான தோற்றத்தை போன்று சொல்லி உணர்கிறது. அது தேவை ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் தஆலா சொன்ன சட்டங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த நடந்து காட்டிய சில வழிமுறைகளை பொறுத்தவரைக்கும் எக்காலத்திற்கும் எல்லா நேரத்திற்கும் பொருத்தமானது என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் தஆலா மிக தெளிவான ஒரு குர்ஆனிய வசனத்தில், மிக தெளிவான சூரத்து நிசா என்று சொல்கின்ற 4வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக தெளிவான முறையில் நீங்கள் யாரையெல்லாம் திருமணம் முடிக்க முடியாது என்றால், திருமணம் முடிக்க முடியாதவர்களோடு ஒரு செய்தியை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மஹ்ரம் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்றால், அவர்களோடு நாங்கள் தனியே உட்காரலாம், அவர்களோடு தனியே உட்கார்ந்து பேசிக் கொள்ளலாம், அவர்களோடு நாங்கள் பிரயாணம் செய்யலாம். ஆனால் அவர்களை திருமணம் முடிக்க முடியாது. அவர்களை திருமணம் முடிக்க முடியாது. பெண்களோடு பயணங்கள் செய்வதாக இருந்தாலும் அந்த பெண்களோடு நாங்கள் போகலாம். ஏதாவது தேவை சம்பந்தமாக நாங்கள் கருத்து பரிமாற்றம் செய்வதாக இருந்தாலும் அவர்களோடு உட்கார்ந்து பேசலாம். ஆனால் திருமணம் முடிக்க முடியாது. அஜினபி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் யார் என்றால், இவர்களோடு நாங்கள் என்ன செய்ய முடியாது, தனிமையில் உட்கார்ந்து பேச முடியாது. இவர்களை வழித்துறையாக பிரயாணத்துடைய துறையாக நாங்கள் எடுத்துச் செல்ல முடியாது. ஆனால் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அன்பு இஸ்லாமியர்களே, இதுதான் மிக சுருக்கமாக நாங்கள் அந்த மஹ்ரம் அஜ்னபி என்று சொல்கின்ற இந்த தலைப்பில் புரிந்து கொள்ள வேண்டிய விடயம். அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும், அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் ஒரு ஆணை பொறுத்தவரைக்கும் அவன் திருமணம் முடிப்பதற்கு முதலாவது தடை செய்யப்படக்கூடியவர்கள் யாரென்றால், உங்களை பெற்றெடுத்த அன்னையர்கள் இருக்கிறார்கள், உம்மாமார்கள், நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. ஒரு மகனால் தன்னுடைய தாயை முடிக்க முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. இது முதலாவது சாரார். இரண்டாவது யாருன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது வபனாத்துக்கும், உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள், பெண் பிள்ளைகள். ஒரு தந்தையால் தன்னுடைய பெண் பிள்ளையை திருமணம் முடிக்க முடியாது, உம்மாவை திருமணம் முடிக்க முடியாது, தன்னுடைய மகளை திருமணம் முடிக்க முடியாது. இதெல்லாம் எங்களுக்கு மத்தியில் காலாகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு வரம்பு. இதை பெரும்பான்மையான முஸ்லிம்கள், குறிப்பாக 99.9% முஸ்லிம்கள் இதை பின்தொடர்ந்து வருகின்றோம். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது மூன்றாவது சாரார் யார் என்றால், அகவாத்துக்கும், உங்களுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் இருப்பார்களே, ஒரு வாப்பாவுக்கு பிறந்த சகோதரிகள், இந்த சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. இந்த அல்லாஹ் தஆலா பாருங்கள் எவ்வளவு தெளிவான முறையில் அல்லாஹ் தஆலா ஹுர்ரிமத் அலைக்கும், உங்களுக்கு இவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள், திருமணம் முடிப்பதற்கு இவர்கள் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு, இவர்கள் யார் யார் என்று அல்லாஹ் தஆலா தெளிவா ஒரு சாதாரணமாக தமிழ் வாசிக்க தெரிந்த, சாதாரணமாக ஒரு அரபு தெரிந்த ஒருவர் குர்ஆனை புரட்டி ஒரு தர்ஜுமாவை புரட்டி வாசித்தால் விளங்கக்கூடிய விதமாக அல்லாஹ் தஆலா சட்டத்தை சொல்கின்றான். ஒரு தாய்மார்களை நீங்கள் செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது, உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது, உங்களுடைய சகோதரர்களுக்கு உடன் பிறந்த சகோதரிகள் இவர்களையும் நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அம்மாவுக்கும் ஆலாத்துக்கும், அடுத்தது யார் தெரியுமா, உங்களுடைய தாயுடைய சகோதரர் இருப்பார்களே, சாட்சி பெரியம்மா என்று சொல்லுகின்ற உறவு, சின்னம்மா பெரியம்மா என்று சொல்லக்கூடிய உறவு, இந்த உம்மாவினுடைய சகோதரர் இருப்பார்களே, இவர்களையும் நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு பாப்பாவின் சகோதரர் இருப்பார்களே, மாமி என்று சொல்லுகின்ற முறையோடு சம்பந்தப்பட்டு, பாப்பாவுடைய தங்கச்சிமாராக இருக்கலாம், பாப்பாவுடைய தாத்தாமார்களாக இருக்கலாம், இவர்கள் உங்களுக்கு மாமி என்ற முறையோடு வரக்கூடியவர்கள், இவர்களையும் நீங்கள் என்ன செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அடுத்தது யார் என்றால், உங்களுடைய சகோதரருடைய பிள்ளைகள் யாராவது என்ன, ஒரு சகோதர பிள்ளை என்றால் சாச்சா என்ற முறையோடு வருவோம்.
முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து அல்லாஹ் தஆலா பேசுகிறான். உன்னுடைய சகோதரர் இருப்பார்களே, சகோதரருடைய பிள்ளைகளையும் திருமணம் முடிக்க முடியாது. சகோதரர் பிள்ளை என்றால் மாமா, தாய் மாமன் என்று சொல்லுவோமே, அல்லது முறை மாமன் என்று பயன்படுத்துவோமே, அந்த தாய் மாமனுக்கு என்ன செய்ய முடியாது? தன்னுடைய சகோதரருடைய பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை திருமணம் முடிக்க முடியாது. குறிப்பாக இந்து சமுதாயத்தோடு வாழக்கூடிய, அந்த கலாச்சாரத்தோடு ஒன்றித்து வாழக்கூடிய சில முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். குறிப்பாக எங்களுடைய நாட்டில் குறைவாக இருந்தாலும் இந்தியா போன்ற நாடுகளில் அப்படியானவர்களை திருமணம் முடிக்கக்கூடிய விவகாரத்தில் முஸ்லிம்கள் அதிகமான அரசியலை செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். காரணம் என்றால் இந்த இந்துக்களுடைய கலாச்சாரமும் குறிப்பாக சினிமாவுடைய தாக்கம் அதிகமாக வந்த விளைவாக தாய்மாமன்களை திருமணம் முடித்துக் கொள்ளக்கூடிய ஒரு ஒரு முறையை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த முறையையும் தடை செய்கின்றான். ஒரு தாய்மாமன் தன்னுடைய சகோதரிய பிள்ளைகளை திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வரம்பை போடுகின்றான். ஒரு வரம்பை போட்டுவிட்டு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், வ உம்மஹாத்துக்கும் அல்லாஹி அர்லஅலக்கும். அடுத்தது யார் என்றால் பால்கொடி உறவின் மூலமாக, பால்கொடி உறவின் மூலமாக யாரெல்லாம் சகோதர சகோதரி என்ற உறவுக்கு தள்ளப்பட்டீர்களோ அவர்களும் திருமணம் முடிக்க முடியாது. உதாரணமாக, நான் ஒரு பெண்ணிடத்தில் பால் குடித்திருக்கின்றேன், யாரோ எனக்கு தெரியாத அறிமுகமே இல்லாத வேறு ஒரு பிரதேசத்தைச் சேர்ந்த என்ன வைத்துக் கொள்ளுங்கள், அப்படிப்பட்ட ஒரு தாயுடைய மகள் அந்த தாயிடத்தில் பால் குடித்திருந்தால் ரெண்டு பேரும் பார்த்தது கிடையாது, ரெண்டு பேரும் பேசுறது கிடையாது, ரெண்டு பேரும் ஒரு ஊருக்காரர்கள் கிடையாது, ரெண்டு பேருக்கு மத்தியில் எந்த விதமான தொடர்பும் கிடையாது. ஆனால் என்ன தொடர்பு? நான் ஒரு தாயிடத்தில் பால் அறிந்திருக்கின்றேன், இன்னும் ஒரு பெண் அதே தாயிடத்தில் பால் அறிந்திருந்தால் இந்த ரெண்டு பேரும் யாரு? நானும் அந்த சகோதரியும் இரண்டு பேரும் பால்குடி உறவின் மூலமான சகோதரிகள். இந்த இரண்டு பேரும் திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுத் தருகின்றான். கற்றுத் தந்து விட்டு அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கின்ற பொழுது, உங்களுடைய தாய் பால்குடியின் மூலமாக அந்த தாய்மார்கள் இருக்கிறார்களே, அந்த தாய்மார்களையும் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ள முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, வ உம்மஹாத்து நிசாஇக்கும் வ அபாஇக்கும் அல்லாஹி ஃபீ ஹுஜூரிக்கும். அடுத்தது யார் என்றால் நீங்கள் திருமணம் முடித்திருக்கக்கூடிய மனைவிமார்கள் இருக்கிறார்களே, அந்த மனைவிமார்கள் தாய்மார்கள் இருப்பார்களே, மாமி என்ற முறையில் இருப்பார்களே, மனைவியுடைய தாய், அவரை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. அடுத்தது யார் என்றால் உங்கள் மனைவி ஏற்கனவே திருமணமாகி, ஒரு மனைவி இதற்கு முன்னால் திருமணமாகி அவருக்கு பெண் குழந்தை கிடைத்து அந்த பெண் குழந்தைகள் உங்களுடைய பராமரிப்புக்கு இருப்பார்கள் என்றால், யாரு இதுக்கு முன்னாடி வைத்து திருமணம் முடித்திருக்கிறார், நான் 2ஆம் தாரமாக 3ஆம் தாரமாக முடித்திருக்கிறேன், இத்தரத்தில் ஏற்கனவே மனைவிக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகள் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகள் செய்ய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது. அவ்வளவு பிள்ளை கிடையாது, யாரு பிள்ளை? உங்கள் மனைவியின் பிள்ளை. அதே அல்லாஹ் தன் சட்டத்தை கொண்டு வருகிறான். என்ன சட்டம் என்றால், அல்லாஹ்தி தகல்துபிஹின்ன, நீங்கள் அந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறீர்கள், அந்த பெண்ணை திருமணம் முடித்திருக்கிறீர்கள், திருமணம் முடித்து அவர்களோடு இல்லற வாழ்வு இணையவில்லையானால், யாரோடு நீங்கள் 2ஆம் தாரமாக அந்த பெண்ணை முடித்தீர்களே, அந்த பெண்ணுக்கு மகள் இருக்கிறார்கள், 2ஆம் தாரமாக முடித்த பெண்ணுடன் நீங்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபடவில்லையானால் அந்த பெண்களை நீங்கள் தலாக் சொல்லிவிட்டு அந்த மனைவியுடைய மக்களை நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான சட்டத்தை எங்களுக்கு முன்னால் கொண்டு வருகிறார். அந்த மனைவிகளோடு குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் இணைந்து விட்டீர்கள் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளை திருமணம் முடிப்பது உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கிறது, ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு அடுத்த ஒரு முக்கியமான செய்தி அல்லாஹ் தஆலா பேசுகிறான். அடுத்தது யார் என்றால் உங்களுடைய மகள் இருக்கிறாரே, மகளுடைய மனைவிமார்கள், மருமகள் இருப்பாரே, உங்களுடைய பொறுப்புக்கு கீழாக இருந்து உங்களுடைய பராமரிப்பில் இருந்து உங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருந்து அந்த சொந்த பிள்ளைகள் அடுத்த ஒரு பெண்ணை திருமணம் முடித்து உங்களுக்கு மருமகள் என்ற உறவு முறையோடு வருகின்றார்கள், இந்த பெண்ணையும் நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான வரலாறுகளுக்கு முன்னால் கற்றுத் தருகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு தொடர்ந்து ஒரு தற்காலிகமான ஒரு மகளத்தை பற்றி பேசுகிறான். தற்காலிகமான மகள் என்றால் யார் என்றால், வ அன் தஜ்மஉ பைனல் உக்தைனி இல்லா மா கத் ஸலஃப், இரண்டு சகோதரிகளை ஒரே நேரத்தில் நீங்கள் திருமணம்
அல்லது ஒரு உம்மாவுக்கு கிடைத்த 2 பெண் பிள்ளைகள் இருப்பார்களே, இந்த பெண் பிள்ளைகளை ஒரே நேரத்தில் ஒருவர் திருமணம் முடிக்க முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், எப்ப திருமணம் முடிக்கலாம் என்றால், நீங்கள் முடித்த அந்த மனைவி இறந்து போய்விட்டால், மரணித்து விட்டால், இப்ப அந்த மகளிர் சட்டம் அனுமதி போயிடும். இப்ப மனைவி மூத்தாகிட்டா என்ன செய்யலாம்? மனைவியுடைய சகோதரியை நாங்கள் தாராளமாக திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அல்லது நாங்கள் முடித்திருக்கக்கூடிய மனைவி இருக்கிறார்கள், அந்த மனைவி தலாக் சொல்லப்படுவாள் என்றால், அவளை நான் விவாகரத்து செய்வேன் என்றால், விவாகரத்து செய்து விட்டதற்கு பின்னால் அவளை சகோதரி என்ன செய்யலாம்? திருமணம் முடித்துக் கொள்ளலாம். ஒரே நேரத்தில் அக்காவுடனும் தங்கச்சியுடனும் தாத்தாவுடனும் தங்கச்சியுடனும் ஒருவர் குடும்ப வாழ்க்கையில் இணைய முடியாது, திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இது திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற, அதாவது திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்டவர்கள் என்ற ஒரு பட்டியலை 4வது அத்தியாயத்தினுடைய 23வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஒரு முக்கியமான செய்தி சொல்றார். இல்லாம அது தலம், இந்த சட்டம் தெரியாமல், இந்த சட்டம் தெரியாமல் இந்த மஹரம் அஜ்னபி என்று சொல்லப்படுகின்ற இந்த குர்ஆனத்தில் மகளப்படுவதற்கு முன்னால் யாரெல்லாம் இந்த நடைமுறையில் இருந்தீர்களோ அவர்களெல்லாம் மன்னிக்கப்படுவார்கள், அவர்கள் தவறிலிருந்து தூரமாக்கப்படுவார்கள். இந்த சட்டம் தெரிஞ்சதற்கு பின்னால் அவர்கள் வாழ முடியாது, என்ன செய்ய முடியாது. சட்டம் தெரியறதுக்கு முன்னாடி நான் திருமணம் முடிச்சிருந்தேன், இப்ப சட்டம் தெரிஞ்சிச்சு, அல்லாஹ் அதிசலம் என்று சொல்கிறாரே, முன்னாள் செய்தவர்கள் குற்றம் முடிக்கப்பட மாட்டார்கள் என்று அந்த சட்டத்தை சட்டம் தெரிந்ததற்கு பின்னால் வாழ்க்கையில் எப்படி பண்ண முடியாது. அன்புக்கு இஸ்லாமியர்களே, சட்டம் தெரிந்து விட்டால் நாங்கள் தலாக் சொல்லி விட வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாமியர்களே, இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்லுகின்ற திருமணம் முடிப்பதற்கு தடுக்கப்பட்ட ஒரு சாராரை பார்க்கலாம். அடுத்த ஒரு செய்தி என்னவென்றால், குறிப்பாக யாரோடெல்லாம் நாங்கள் பயணிக்கலாம் என்றால், இந்த சாரர் இருக்கிறார்கள், இவர்களோடு நாங்கள் பயணம் மேற்கொள்ளலாம், இவர்களோடு நாங்கள் பிரயாணத்தில் ஈடுபடலாம், இவர்களோடு நாங்கள் தங்கையில் உட்கார்ந்தெல்லாம் பேசலாம். யாருக்கு? இந்த சொல்லப்பட்ட 23வது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த சாராரோடு. ஆனால் இவர்களை என்ன செய்ய முடியாது? திருமணம் முடிக்க முடியாது என்ற அடிப்படை நான் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அடிப்படை யாரென்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமணம் முடிக்க முடியாத இன்னும் ஒரு சாராரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, சூரா நிசாவில் அல்லாஹ் தஆலா தொடர்ந்து அடிமைகள் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா பேசிக் கொண்டு வருகின்ற பொழுது அடுத்த ஒரு சாராரை சொல்கிறார். என்ன சாரார் என்றால், யாரெல்லாம் கள்ள தொடர்பு வைத்தார்களோ, திருமணத்திற்கு முன்னாடியோ அல்லது திருமணம் முடித்ததற்கு பின்னாலேயோ யாரோ ஒரு ஆணுடன் யாரோ ஒரு ஆடவருடன் யாரெல்லாம் கள்ள தொடர்பு வைத்திருந்தார்களோ, அந்த கள்ள தொடர்பு வைத்தவர்களை ஒரு மூமின் இறை விசுவாசி திருமணம் முடிக்க முடியாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். குறிப்பாக இது எங்களுடைய சமுதாயத்திற்கு மத்தியில் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சர்வ சாதாரணமாக மாறிவிட்டது. என்னவென்றால், திருமணத்திற்கு முன்னாடி ஒரு மகனுக்கு நாங்கள் திருமணம் பேசியிருப்போம், அதற்கு முன்னாடி எங்களுடைய பெண் பிள்ளைகள் யாரோடெல்லாம் தொடர்பு வைத்திருப்பார்கள், அல்லது எங்களுடைய ஆண் பிள்ளைகள் அடுத்தவர்கள் தொடர்பு வைத்திருப்பார்கள். நாங்கள் நல்ல சர்டிபிகேட் கொடுத்து நல்ல முறையிலே நற்சான்றிதழ்கள் எல்லாம் வழங்கி திருமணம் முடித்து வைக்கிறோம் அல்லவா? அல்லாஹ் சொல்கிறான், யாரெல்லாம் கள்ள தொடர்பு இருந்தார்களோ, யாரெல்லாம் தெரியாமல் தொடர்பு வைத்திருந்தார்களோ, கணவன்மார்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருக்கின்றபோது அடுத்தவர்களோடு யாரெல்லாம் தொங்கிக் கொண்டிருந்தார்களோ, அப்படிப்பட்டவர்களை மூமின்கள் திருமணம் முடிக்க மாட்டார்கள். திருமணம் முடிப்பதற்கு மூமின்கள் தடுக்கப்படுகிறார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கிறார் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இப்படிப்பட்ட விவகாரத்தில் மார்க்கமே செய்யவில்லை, வளைந்து கொடுப்பதற்கான சான்றை கொண்டு வரவில்லை. ஒரு இறை விசுவாசி பியூராக இருக்க வேண்டும். அவருடைய அந்தரங்க வாழ்க்கையாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எல்லா வாழ்க்கையிலையும் ஒரு இறை விசுவாசி நல்ல ஒரு கட்டுப்பாட்டுடன் நல்ல ஒரு கோஆபரேட்டாவோட வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா எதிர்பார்க்கிறார். அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே சந்தர்ப்பத்தில் ஒரு மோமின் ஒரு முஸ்லிமை பொறுத்த வரைக்கும் இன்றைய சமுதாயத்திற்கு மத்தியில் குறிப்பாக கலப்பு திருமணம் என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி சர்வ சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது என்ன கலப்பு திருமணம் என்றால், மார்க்க ரீதியாக இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் இன்னும் ஒரு மதத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது, இன்னும் ஒரு கொள்கை இஸ்லாத்தை விட்டு தூரமாக இருக்கக்கூடிய நிலைப்பாட்டில் இருப்பவர்களோடு வாழ்க்கை நடத்தக்கூடிய விவகாரத்தை பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு நபித்தோர் வருகிறார், மிர்சல் என்று சொல்கிற ஒரு நபித்தோர். இந்த நபித்தோர் அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி வருகிறார் என்றால், அல்லாஹ்வுடைய தூதரே,
நான் ஒரு பெண்ணை அனாதை என்று சொல்கின்ற ஒரு பெண்மணியை நான் காதலித்தேன். இந்த காலத்துல ஜாகிலிய காலத்தில் அனாதை என்று சொல்லக்கூடிய இந்த பெண்மணியை நான் காதலித்தேன். யார் சொல்லலாம்? அந்த பெண்மணியை கண்டதற்கு பின்னால் யாரே அனாதை என்று சொல்கின்ற இந்த பெண்மணியை நான் கண்டதற்கு பின்னால் அவர் மீது பழைய ஏற்கனவே இஸ்லாத்தில் நான் இணைந்து கொள்வதற்கு முன்னால் இருந்த அந்த காதல் உணர்வுகள், அந்த காதல் லீலைகள் எல்லாமே நினைவுக்கு முன்னால் வருகிற யார் சொல்லலாம். எனவே எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், அந்த பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும். அன்புக்கு இஸ்லாமி சொல்கிறேன், இந்த மிருசர்கள் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததற்கு பின்னால் ஒரு யுத்த காலத்தில் செய்யப்படுகிறது. அந்த பெண்மணியை காண்கிறார்கள். ஒரு யுத்த காலத்தில் அல்லாஹ் அவர்கள் மிருசர்கள் அவர்கள் பொறுப்பாக இருக்கிறார்கள். பிடிபட்ட சஹாபாக்களை கைதிகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பொறுப்பு. அந்த நேரத்தில் மிருசர்கள் அவர்கள் நினைச்சுவார்கள், ஒவ்வொரு கைதிகளாக குறிப்பாக சஹாபாக்களை எல்லாம் மாட்டிக்கொண்டார்கள். அவர்களை சந்தோபார மூலமாக வெளியே கொண்டு வரக்கூடிய வேலையை செய்து கொண்டிருந்தார்கள். அப்படி செய்யக்கூடிய நேரத்தில்தான் இந்த அனாதை பெண்களை மிருசர்கள் காணினார்கள். கண்டு வருகிறவர்களா மிருசரே உன்னுடைய வரவு நண்பர்களாகட்டும், இதற்கு முன்னால் இருந்த காதல் இரவுகளைப் போல இன்றைய இரவையும் நாங்கள் கழிப்போம், பயன்படுத்துவோம் என்று அழைக்கின்ற பொழுது மிருசர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எங்களுக்கு விபச்சாரத்தை ஹலாமாக்கி இருக்கிறான் என்று இந்த நபித்தோழர் சொன்ன உடனே அந்த பெண்மணியை எதிர்பார்க்கிறார். தன்னுடைய கூட்டத்தாருக்கெல்லாம் அழைப்பிருக்கிறார். தோழர்களே, என்னுடைய கைதிகளை எல்லாம் சிலர் கடத்திக் கொண்டிருக்கிறார்கள், இங்கே சில சகோதரர்கள் சிலரை விடுவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவருடைய ஆசைக்கு இணங்காத பொழுது, அந்த ஆசைக்கு கட்டுப்படாமல் போகின்ற பொழுது அவள் தூக்கில் இருக்கின்றார். அந்த சத்தத்துக்கு பின்னாடிதான் அங்கே இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் சுற்றி வளைக்கிறார்கள். மிருசர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் நாங்கள் பாரம் கூடிய பலகீனமான ஒரு நபித்தோழரை நான் சுமந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் அந்த தோழரை நான் விட்டு ஓடினால் அவரை கொலை செய்து விடுவார்கள், பிடித்தார். அல்லது நான் மாற்றிக்கொண்டால் என்னையும் அவர்கள் கொண்டு விடுவார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் 2 பேரும் ஒரு முடிவெடுக்கிறோம். 2 பேரும் ஒரு கூடாரத்தின் அடிவாரத்தில் நாங்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தோம். எங்களுக்கு மேலால் அங்கே போடப்பட்ட ஒரு மரத்தினுடைய வேறு அதற்கு மேலால் கூட நடந்து போனார்கள். எந்த அளவுக்கு என்றால் அங்கே இருந்தவர்கள் சிறுநீர் கழிப்பார்கள். அந்த சிறுநீர் சொட்டுக்கள் கூட எங்கள் தலையில் விழும், மலைகள் கூட எங்கள் மேடையில் விழும். இருந்தும் பொறுமையாக நாங்கள் இருந்து விழுந்ததற்கு பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சென்று அல்லாஹ்வுடைய இரவு இப்படி ஒரு சம்பவம் சொல்லிவிட்டு தான் அல்லாஹ்வுடைய தூதரே அந்த பெண்மணி அந்த நேரத்தில் என்னை அழைத்தார். ஆனால் அந்த பெண்ணிடத்தில் நான் தப்பித்துக் கொண்டேன். ஆனால் இப்பொழுது எனக்கு அந்த பெண்ணை பற்றிய நினைவுகள், அந்த பெண்ணை பற்றிய பழைய வாழ்க்கைகள் எல்லாம் நினைவு கொள்வது யார் சொல்லலாம், திருமணம் முடித்துட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிக்கிறார்கள். அன்புக்கு இஸ்லாமி சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதர் அமைதியாக இருக்கிறார்கள். அமைதியாக இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா நூர் என்று சொல்கின்ற அத்தியாயத்தினுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றார், 3வது வசனத்தில் அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் வ முஷ்ரிகா வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் வ முஷ்ரிக். அல்லாஹ் தஆலா வஹியகிறான். என்ன வஹி? ஒரு மூமின் இருக்கின்றானே, ஒரு இறை விசுவாசி இருக்கின்றானே, அவன் ஒரு விபச்சாரியை திருமணம் முடிக்க மாட்டான். அன்புக்கு இஸ்லாமிய சொல்ற யாரே? ஒரு விபச்சாரியை, ஒரு உண்மையான மூமின் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவன் ஒரு விபச்சாரியை திருமணம் முடிக்க மாட்டான். அதே போல ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணையும் ஒரு மூமின் திருமணம் முடிக்க மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்கிறான். இவர்களை யார் முடிப்பார்கள் தெரியுமா? ஒரு விபச்சாரியை இணை வைக்கக்கூடிய ஒருவன் தான் முடிப்பான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான் என்றால், இங்கே திருமணம் முடிப்பது என்று தடுக்கப்படுகின்ற ஒரு சட்டத்துக்கு யார் ஆளாக்கப்படுகிறார்கள்? ஒரு உண்மையான இறை விசுவாசி, பள்ளியோடு தொடர்புள்ள தொழக்கூடிய, அல்லாஹ்வை நம்பி இருக்கக்கூடிய, அல்லாஹ் ஒருவன் தான் ரப்பு என்று சொல்லக்கூடிய, இறுதி தூதரை ஈமான் கொள்ளக்கூடிய இந்த சாரர் என்ன செய்ய மாட்டார்கள்? ஒரு இணை வைக்கக்கூடிய ஒரு பெண்ணோடு தொடர்பு வைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் அல்லாஹ் தஆலா சொல்லித் தருகிறான் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமி சொல்கிற அந்த அளவுக்கு இஸ்லாம் இந்த மார்க்கம் இருக்கிறது. இந்த மூமின்களை அல்லாஹ் தஆலா அப்படியே பிழிந்தெடுக்கின்றான். அந்த இறை விசுவாசிகளை அல்லாஹ் தஆலா கலங்கம் இல்லாமல் தூய்மையானவர்கள் அல்லாஹ் தஆலா பார்க்கிறான் என்ற அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு போகிறார்கள். அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன செய்கிறார்கள் என்றால், ஒரு சகோதரரோடு சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். தலைவர் வலியுறு நபிகளாரை முகம் அப்படி மாறுகிறது.
நபியாவுடைய முகம் அப்படியே மாறுகிறது. மாறிவிட்டு கேட்கிறார்கள், ஆயிஷாவே யார் தெரியுமா? உனக்கு தடுக்கப்பட்டவர்கள், இவரோடு நீ இப்படி சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை கடிந்து கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாரோடு சிரித்து பேசினேன் தெரியுமா? நான் யாரோடு பேசிக் கொண்டிருந்தேன் தெரியுமா? பால்குடிவரின் மூலமாக என்னுடைய சகோதரரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். யாரோட? பால்குடிவரின் மூலமாக என்னுடைய சகோதரரோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பதில் சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய குடும்பத்தினுடைய பூரணமான வரலாறு நபிகளுக்கு தெரியும். என்றால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளுடைய உற்ற நண்பர். அதே சந்தர்ப்பத்தில் சிறுவராயத்தும் 2 பேரும் ஒன்றாக தெரியக்கூடியவர்கள். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா யாரெல்லாம் பாடல் செய்தார்கள் என்ற சட்டம் கூட அல்லாஹ்வுடைய தூதருக்கு பெரும்பாலும் தெரிந்த ஒரு நேரம். நபிகளார் சொன்னார்கள், ஆயிஷாவே நீ பொய் சொல்லுகிறாய், ஆயிஷாவே நீ பொய் சொல்லுகிறாய். இந்த சகோதரர் உடைய தாயிடத்தில் பசிக்காக வேண்டி பாடல் இருக்கலாம். இதுக்கு பசிக்காக வேண்டி ஒரு விடுத்தம் யாராவது பாடல் இருந்தால் இந்த பால்குடி சட்டத்திற்கெல்லாம் மாற்ற மாட்டார்கள். குறைந்தபட்சம் மாற்றம் 5 விடுத்தமாவது குடிக்க வேண்டும் என்ற ஒரு சட்டத்தை பேசுகிறது. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிக்கு அனுமதி, அதாவது கடிந்து கொண்ட ஒரு செய்தியை பார்க்கலாம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில், ஏனென்றால் எங்கள் சமுதாயத்திற்கு மத்தியில் ஒரு எண்ணம் இருக்கு. என்ன தெரியுமா? எங்கள் வீட்டுக்கு யாராவது வேலைக்கு வந்தார்கள் அவர்களுக்கு உணர்வில்லாதவர்களாக, அவர்களுக்கு ஆன்மீகத்தின் குறைவானவர்களாக பார்க்கக்கூடிய நிலைப்பாடு எங்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ஏனென்றால் அவர் வீட்டு வேலைக்கு வந்திருக்கிறாரு, எங்கள்கிட்ட சம்பளமாக வந்திருக்கிறாரு, அவர் டிரைவரா வந்திருக்கிறாரு என்று நாங்கள் பார்க்கக்கூடியது. ஆனால் வீட்டு வேலைக்கு ஒரு ரிப்பேருக்காக வேண்டி அல்லது ஒரு பழுது பார்ப்பதற்காக வேண்டி வீட்டு வேலைக்கு யாராவது வந்திருந்தால் எங்கள் மனைவிமார்களை நாங்கள் அழைத்து தீ கொடுக்க சொல்லுவோம். என்ன, அவர் இருக்கக்கூடிய அந்த ஆடைகளோடு தாராளமாக தீ பரிமாறுவார்கள். அல்லது வாகனத்தில் ஏதாவது பொருட்கள் வந்திருந்தால் மனைவிமார்களையும் பருவத்தில் இருந்த பெண் பிள்ளைகளையும் அனுப்பி அந்த பொதிகளை எல்லாம் நாங்கள் எடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர்கள் நபிகளார் தனது மனைவிமாருக்கு எச்சரிக்கை செய்தார்கள். யாரை பார்த்து தெரியுமா? அரவாணிகள். அரவாணிகள் தான் ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பிடம். அதாவது அழகு என்று எங்கள் பார்த்து சொல்லுவோம். இந்த அரவாணிகளுடைய கூட நபிகளார் எச்சரிக்கை ஆகிட்டார்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கை தெரியுமா? குறிப்பாக உம்மஹாத்து முன்னுடைய வீடுகளுக்கு அடிக்கடி ஒரு அரவாணி வந்து சொல்லுவார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒரு நாள் இந்த அரவாணியோடு இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண்ணை பற்றி ஒரு வர்ணனையை, இந்த ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத இந்த அழகு என்று சொல்லப்படுகின்ற இவர் என்ன செய்கிறார்? பேசுகிறார். நபிகளார் சொன்னார்கள், ஆயிஷாவே இதற்கு பின்னால் இவரை வீட்டுக்குள் இருக்க வேண்டாம் என்றார்கள். அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, யாரை வீட்டில் இருக்கக்கூடாது? ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத ஒருவரை கூட வீட்டுக்குள் இருக்கக்கூடாது என்றால் இன்றைக்கு நாங்கள் செய்கின்றோம். சர்வ சாதாரணமாக இது ஒரு பிழை என்று தெரியாது, குற்றம் என்று தெரியாது, வீட்டுக்கு வேலைக்கு வருகிறார்களா தாராளமாக எடுத்து செல்வோம். குறிப்பாக வாலிபர்கள் கவனமாக இருக்க வேண்டும். வாலிபர்கள் செய்வார்கள் என்றால் தங்களுடைய நண்பர்களை, வகுப்பு நண்பர்களை, வகுப்பு தோழர்களை என்ன செய்வார்கள் என்றால் தங்கள் வீடுகளுக்குள் தாராளமாக சாபம் கிடையாது, எதுவும் கிடையாது, நேர வீட்டுக்கு கூட்டி வருவார்கள், நேர டைனிங் ஹாலுக்கு கூட்டி வருவார்கள், நேர கிச்சனுக்கு கூட்டி போவார்கள். இந்த நேரத்தில் தாய்மார்கள் எப்பொழுதுமே ஹிஜாபேற்கக்கூடிய நிலையில் வீடுகளுக்கு இருக்க மாட்டார்கள். அது என்னுடைய வீடாக இருந்தாலும் உங்களுடைய வீடாக இருந்தாலும் பெரும்பாலும் என்ன வீடுகளுக்கு இருக்கக்கூடிய நிலைகளில் 100% தொடர்ச்சியாக அவர்கள் ஹிஜாபேற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்றால் அது உண்மையில எங்கேயாவது ஒரு சில இடங்களில் பார்க்கலாம். பெரும்பான்மையான வீடுகள் இருக்காது. இளைஞர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நான் வீட்டுக்குள் அழைத்து செல்கின்ற பொழுது என் தாயையோ என் சகோதரியோ ஒருவர் பார்க்கிறார் என்ற உணர்வு எங்களுக்கு மத்தியில் வர வேண்டும். என்ன காரணம் என்றால் அப்படிப்பட்ட ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டும். நபிகளார் எச்சரிக்கை செய்தார்கள். ரோசத்தனம் இல்லாத பொன்னத்தனமான இந்த ஆண்கள் யாரு? வீடுகளுக்குள் தங்களுடைய செயல்பாடுகளை கொண்டு போகிறார்கள். இப்படிப்பட்ட ஆண்களை அல்லாஹ் தஆலா மறுமையில் பார்க்க மாட்டான், பேச மாட்டான், தூய்மைப்படுத்த மாட்டான். நபிகளார் அந்த என்று சொல்லுகின்ற ஒரு சாரால் அடையாளப்படுத்தினார்கள். மிக கவனமாக இருக்க வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் நபிகளார் இதுவிட கவனமாக இருக்க வேண்டும். என்ன, என் வீடுகளுக்குள் யாரை அனுமதிக்கின்றோம்? மார்க்கம் தற்காலிகமான தடையை 10 வயது அடைந்த ஆண் பிள்ளைகளுக்கு இஸ்லாம் போடுகின்றது. என்ன தெரியுமா? உங்களுடைய சொந்த வீடுகளுக்கு செல்வதாக இருந்தால்
இருந்தால் கூட எங்க சொந்த வீட்டுக்கு உங்க வாப்பா கட்டின வீடு அல்லது நீங்கள் உழைத்து கட்டின வீடு அந்த வீடுகளுக்குள் நீங்கள் செல்லுவதாக இருந்தால் கூட 3 நேரங்களில் அனுமதி பெறாமல் உள்ளே செல்ல முடியாது. வீட்டுக்குள்ள இருந்து உம்மா பாமகன் என்று சொல்லாமல் ஒரு இளைஞரால் ஒரு வாலிபனால் வீட்டுக்குள் செல்ல முடியாது. எந்த நேரம் தெரியுமா? சுவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு நேரம், நுகருடைய நேரம், இஷாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய நேரம். இந்த 3 நேரங்களிலேயும் பெண்கள் தங்கள் ஆடைகளை குறிப்பாக வேலை பெறுவதாக தங்கள் ஆடைகளை கொஞ்சம் கலைந்திருக்கக்கூடிய ஒரு நேரம். இந்த நேரங்களில் பருவவரை அடைந்த ஆண் பிள்ளைகள் கூட சொந்த வீட்டுக்குள் கூட செல்ல முடியாது. யாருக்கு தெரியுமா? குருடர்களுக்கு அல்லது குருடர்களாக இருப்பார்கள். அவர்கள் வயதாளிகளாக போயிருப்பார்கள். வயது போய் இதற்கு பின்னால் திருமண ஆசை இல்லாமல் இருப்பார்களே அப்படிப்பட்டவர்கள் அல்லது உங்களுடைய சிறுவர்கள் உங்களுடைய முந்தானைகளை குறித்து சுத்திக் கொண்டிருப்பார்கள். அதாவது உறுப்புகள் சம்பந்தப்பட்ட அறிவு இல்லாத பிள்ளைகளை தவிர அடுத்த அத்தனை பேரும் இந்த 3 நேரங்களில் வீட்டுக்குள் செல்கின்ற பொழுது அனுமதி பெற்று செல்லுங்கள் என்று இஸ்லாம் சொல்லுகிறார். அன்புக்கு இஸ்லாம் சொல்ல இந்த விடயத்தில் கவனமாக நாம் இருக்க வேண்டும். மார்க்கம் இப்படி நல்ல ஒழுக்கமுள்ள கட்டுப்பாடுள்ள ஒரு குடும்ப உருவாக்கத்துக்கு இவ்வாறான சட்டத்திட்டங்களை சொல்லித் தருகிறார். கவனமாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு செய்தியோடு குறிப்பாக எங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய 2 உறவுகளுக்கு நாங்கள் பொதுவோக்காக இருப்போம். யார் அந்த 2 உறவு என்றால், ஒன்று என்னுடைய சகோதர மனைவி இருப்பார்கள், மச்சி என்று முறையோடு இருக்கக்கூடியவர்கள் அல்லது அந்த முறையோடு இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய தாராளமாக நடந்து கொள்வார்கள். என்ன நானாட வைத்தானே என்னுடைய தம்பியிட வைத்தானே என்று பயணங்கள் போகின்ற பொழுதும் இப்படி சேர்ந்து போவார்கள். வாகனத்தில் ஒன்றாக செல்வார்கள். சைக்கிள்களில் கூட உறுப்புகள் ஒன்றோடு ஒன்று சேரக்கூடியதாக சைக்கிளில் கூட செல்வார்கள். என்ன நம்பிக்கை தெரியுமா? தம்பியை நம்பி என்ற வைப்பு அனுப்புறேன், நானாவை நம்பி என்ற வைப்பு அனுப்புறேன் என்று அனுப்புவார்கள். இது சம்பந்தமாக இருக்கிறார். மதுரவஜனை சம்பந்தமாக பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு அன்சாரி தோழர் இருக்கிறார். அல்லாஹ் அவள் ஹோயார சொல்லலா அல்லாஹ் ஹமு என்று சொல்லுகின்ற இந்த உறவு சம்பந்தமாக என்ன சொல்லுகிறீர்கள்? நபிகளாகினார்கள் அல் ஹமு வல் அதை விட மௌத்தாக என்றார்கள். அந்த உறவு மரணத்துக்கு சம்பந்தமானது. ஆகவே ஒவ்வொரு வேலையும் நினைக்க வேண்டும். என் மனைவியை என் சகோதரனோடு அனுப்புகிறேன் என்றால் மையத்தோடு அனுப்புகின்றேன், என் மனைவி திரும்பி வருவாள் என்ற அந்த யோசனை உங்களுக்கு முன்னால் வர வேண்டும். எச்சரிக்கிறார்கள். அதிலே ஒரு உறவு. 2வது உறவு யார் தெரியுமா? குறிப்பாக பெரியப்பாவுடைய பிள்ளைகள், சாச்சாவுடைய பிள்ளைகள், என்னுடைய தமிழ் பேசக்கூடிய வளர்களை சொல்லுவோம், நானாமார்கள், தங்கச்சிமார்கள், தாத்தாமார்கள் என்று பெரியப்பாவுடைய பிள்ளைகளுக்கு நான் உணவு வைத்திருப்போம். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன். அந்த உறவுகள் திருமணம் முடிப்பதற்கு அனுமதிக்கப்பட்ட உறவுகள். அந்த உறவுகளிலிருந்து எங்கள் பிள்ளைகளை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையை நாங்கள் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்கு இஸ்லாமிய சொல்கிறேன். இப்படி அல்லாஹ் தஆலா சொல்கின்ற இந்த வரம்புகளை நாங்கள் பேர் எடுக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கிக் கொள்வானாக. வஆஹிருதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி லஹதானா லிஹாதா வ மா குன்னா லினஹ்திய லௌலா அல்லாஹ். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மதில்லாஹி வ அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு மிக முக்கியமான நேரத்தை உங்களுக்கு நினைவுறுத்தலாம். குறிப்பாக அநேகமான இஸ்லாமிய கிராமங்களிலே, முஸ்லிம் கிராமங்களுக்கு மத்தியிலே ஒரு வகையான இன்சூரன்ஸ் அறிமுகமாகி கொண்டிருக்கிறது. அந்த இன்சூரன்ஸுடைய பெயரை நான் பின்னால் சொன்னேன். அதாவது தனியை செய்கிறேன். இந்த காரணத்தால் சட்டபூர்வமாக நடவடிக்கை புரியும் என்ற காரணத்தினால் என்ன இன்சூரன்ஸ் சொன்னால், உங்களுடைய காணிகள் இருக்கின்றால் காணி பத்திரங்கள் அல்லது வீட்டு பத்திரங்களை நீங்கள் கொடுத்தால் அவர்கள் உங்களுக்கு சுயோதிவாய்ப்புக்கான வாகனத்தை, ஒரு 3 வீலர் அல்லது ஒரு வேனை அல்லது ஒரு கெண்டரை அல்லது படி போன்ற வாகனத்தை தந்து மேலதிகமாக ஒரு கையில் பணமும் பெறுவார்கள். மேலதிகமாக ஒரு 3 வீலர் தந்து எக்ஸ்ட்ரா ஒரு 3 லட்சம் பணம் தருவார்கள். நான் நினைக்கிறோம் என்றால் காணிக்கு தலை கொடுத்த உடனே எனக்கு ஆட்டாவும் கிடைக்கிறது, பணமும் கிடைக்கிறது என்று நிறைய முஸ்லிம் கிராமங்கள் வாழக்கூடிய நிறைய சகோதரர்கள் கிழக்காகிறார்கள். அப்படி நீங்கள் எடுக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் 30 இடங்களில் நீங்கள் சைன் பண்ணணும். குறைந்தபட்சம் 30 இடங்களில் நீங்கள் சைன் பண்ணணும். பெரும்பாலும் அதில் என்ன எழுதியிருக்குன்னு
எழுதி யாரும் வாசிக்கிறது கிடையாது. தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த தகவல்கள் பரப்ப வேண்டும். அது 30 இடங்களில் உதாரணமாக எங்களுக்கு ஒரு கடனாக 10 லட்சம் தந்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் என்ன எக்ரிமெண்ட் பண்ணுகிறோம் என்றால் 15 லட்சம் ரூபாய் திருப்பி தருகிறோம். 15 லட்சம் ரூபாய் திருப்பி 5 லட்சம் மேலதிக வட்டியாக நாங்கள் கொடுக்கின்றோம். ஒன்று. இரண்டாவது என்னவென்றால் அந்த செயல் குறிப்பாக 6 மாத காலம் இருக்கிறது. 6 மாத காலத்தில் 2 மாதங்கள் நீங்கள் பணம் கட்டுவதிலே கொஞ்சம் சிக்கல்களை நீங்கள் முகம் கொடுத்தால் அந்த கடன் கட்டுவதிலே பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டால் இப்படி ஒரு வருடம் ஒரு கடனில் 3 விழுத்தங்கள் 3 மாதங்கள் பெண்டிங்கில் இருந்தால் உங்கள் வாகனத்தை தூக்குவதற்கு நீங்கள் செயல்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாகனத்தை தூக்குவார்கள். தூக்கிவிட்டு அடுத்தது என்னவென்றால் கடன் மோசடியில் இப்படி ஒரு பொழுது வைத்தார்கள் என்ற அடிப்படையில் கடன் மோசடியில் நீங்கள் எந்த விதமான காரணமின்றி சிறையில் அடைக்கப்படுவதற்கான ஒப்பந்தமும் அதை நீங்கள் கையொப்பப்படுகிறீர்கள். இது 2வது. 3வது என்னவென்றால் நீங்கள் கொடுத்த வீட்டு பத்திரமோ அல்லது கலை தொகுதியோ கொடுத்த வீடோ இதை அவர்கள் ஏழை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அந்த ஏழை விற்பனை யாருக்கென்றால் பெரும்பான்மை இந்த சமுதாயத்துக்கு மத்தியில் ஏழை விற்பனை செய்யப்பட்டு ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்களுக்கு மத்தியிலும் திட்டமிட்ட அடிப்படையில் குடியேற்றங்கள் அரங்கேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்ற ஒரு செய்தி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். கடைசியில் உங்களுக்கு காரியம் கிடையாது, வீடும் கிடையாது, வாகனமும் கிடையாது. அதே சந்தர்ப்பத்தில் சிறையில் அனுமதிக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் நீங்கள் எடுத்த கையொப்பமிட்ட அந்த 15 லட்சம் ரூபாய்க்கோ மாதா மாதம் குறிப்பிட்ட தொகை நீங்கள் அதாவது கணக்கு வைப்பு செய்து கொண்டே வர வேண்டும். அந்த கடன் சேர்த்து கட்ட வேண்டும் என்ற இவ்வளவு நிபந்தனைகள் இதில் உள்ளடக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையில் கவனமாக கருத்தில் கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். என்ன காரணம் என்றால் எப்படி ஒரு ஜெருசலம் எப்படி ஒரு பலஸ்தீன் என்று சொல்லுகின்ற நாடு சூறையாடப்பட்டதோ அதே ஒரு திட்டமிடத்திற்கால் இன்றைக்கு பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிம் கிராமங்களுக்கு மத்தியிலும் இந்த ஊடுருவல் நடந்து கொண்டிருக்கிறது. இதை கண்டிப்பாக நிறுத்த வேண்டிய பொறுப்பு உங்கள் ஒவ்வொருடைய கடமையில் இருக்கிறது என்ற அடிப்படையில் நினைவுபடுத்தியுள்ளோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதை யார் ஊருக்குள் கொண்டு வருவார்கள் என்றால் மாற்று மதத்தை சார்ந்ததாக கொண்டு வர கிடையாது. எங்களுடைய ஊரில் பெரும்பாலும் பிசினஸ் பண்ணி எடுக்கலாம் ஐடியா பண்ணக்கூடியவர்கள், கொஞ்சம் வருமானங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடியவர்கள் இப்படி புதிய ஒரு லீசிங் புதிய ஒரு இன்சூரன்ஸ் என்று உள்ளே கொண்டு வந்து சேர்த்து எங்கள் சொத்துக்களை சூறையாடுகின்ற ஒரு நேர்பாட்டுக்கு நாம் ஆளாக்கிவிடக் கூடாது. இது விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தி நாங்கள் சொல்கின்றோம். கண்டிப்பாக இது பாதிக்குவாய் எங்கள் ஒவ்வொருடைய உறவுகளுக்கும் ஒவ்வொரு இஸ்லாமிய கிராமங்களுக்கும் இந்த தகவல் செல்ல வேண்டும். நம்முடைய சொத்துக்கள் பொருளாதாரங்கள் உயிர் உடமை என்று சொல்லப்படுகின்ற அத்தனையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் பாதுகாக்க வேண்டும். வல்லவன் ரஹ்மான் நம் அனைவரையும் ஒரு செயற்பாடுகளை புரிந்து கொண்டு அவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்கு ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.